திருமாவளவன் அவர்களும் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைக்கிறதற்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம். இந்த விவகாரத்தில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இருந்தாலும் கூட அவர் ஆட்சி அமைப்பதில் சில சிக்கல்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆளுநரோட செயல்பாடுகளை நம்ம உற்று கவனிச்சோம்னாலே என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு காலதாமதத்தை நோக்கி நகர்றாங்களோ அப்படிங்கிறது தான் தெரிய வருது. 10ஆம் தேதியை முன் வச்சு ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது. நம்ம அந்த தகவலை பார்க்க வேண்டியிருக்கு. 10ஆம் தேதிக்குள்ள பதவி ஏற்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. சிவி சண்முக தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 36 பேருன்னு நினைக்கிறேன். லீமா ரோஸ் அவங்களாம் கூட அதில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 36 பேர் ஒரு தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒருவேளை அதிமுக ஏதோ கேம் ஆட போகுதோ அப்படின்னு திடீர்னு பார்த்தா அவரே ஆட்சி அமைக்க போகும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். பட் தாவேக்கான் குறிப்பிடலனாலும் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு. அப்போது அதிமுக பின்வாங்கிடுச்சா? ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் அந்த உறுதிமொழியை இது பண்ணிட்டு பதவி பிரமாணம் ஏற்று அந்த டாக்குமெண்ட்ல சைன் போட்டாதான் ஆமாப்பா தாவேக்கா ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு திக்குன்னு தான் இருந்துகிட்டே இருக்கு. சிச்சுவேஷன்ஸ் அப்படிதான் ஓடிக்கிட்டு. ஏன்னா டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிடும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் நான் கோபிநாத். நான் கிலோ. இப்போது இதில் நம்ம காலையில் பேசும்போது சில அப்டேட்ஸ் இருந்துச்சு. அப்போ பேசும்பொழுது இன்னும் விசிகாவோட ஆதரவு மட்டும் பெண்டிங் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பேசுகிற இந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி விசிகாவும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் 118 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கையோடு தாவேக்கா பெரும்பான்மை பெறுகிறது. தாவேக்கா இப்போ ஆட்சி அமைக்க ஆளுநர்கிட்ட கோரலாம். அண்ட் இதை ஆளுநர் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவார். ஏன்னா அந்த கவுண்ட்டும் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இப்போ இந்த இவ்வளோ தாமதமாக ஆதரவுன்றது இவ்வளோ தாமதமாக வந்ததுக்கு பின்னாடி இந்த ஒரு நாள் முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் நேற்று இரண்டு கம்யூனிஸ்டுகளும் ஆதரவு சொன்னதுக்கு அப்புறத்துலேருந்து அந்த செகண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் திரும்ப தான் லைம்லைட்லேயே இருந்திருக்கிறாரு. கேம் சேஞ்சர். ஆமாம், அவரை தான் ஃபாலோ பண்ணிகிட்டே சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எங்கே போகிறாங்க, என்ன வர்றாரு, யாரை சந்திக்கிறார், என்ன ஏதுன்னு ஃபுல்லாக லைம்லைட்லேயே இருந்தார். ஸோ அதன்படி தற்போது இப்போது அவர் ஆதரவை சொல்லியிருக்கிறாரு. இதன் மூலமாக தாவேக்கா பெரும்பான்மை பெற்றிருக்கிறது. இதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இந்த பக்கம் அதிமுக பற்றி சில விஷயங்கள் இருக்கா? அதுக்கு ஆமாம். இப்போது ஆக்சுவலி இந்த ஆதரவு அப்படிங்கிறது இப்போ பெரும்பான்மை பெற்ற ஒரு கட்சியாக தாவேக்கா உருவெடுத்துருச்சு. அடுத்த கட்டமாக ஆளுநரை மீண்டும் விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாரு. அது கொஞ்சம் நேரத்தில் நடந்துடும். ஏன்னா அவர் ஆளுநர் வெளியூர் போகிறதாக, கேரளா போகிறதாக ஒரு செய்தியெல்லாம் வெளியில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டு 7:30 கிளம்புறாரு. அதற்கு முன்னாடி இந்த விஷயத்தை முதல்ல நம்ம கொண்டு போய் சேர்த்துடணும். எப்படியாவது நம்ம போய் ஆட்சிக்கு வருவதற்கு இப்போ பெரும்பான்மை எம்எல்ஏக்களை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் விஜயவால் இருக்கிறாரு. இன்னும் சற்று நேரத்தில் அதுக்கான ஒரு விடை கிடச்சிரும். அதிகபட்சம் போய் சந்திச்சிடுவார். இந்த விவகாரத்தில் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை இருந்தாலும் கூட அவர் ஆட்சி அமைப்பதில் சில சிக்கல்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு தெரியல. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா டிடிவி தினகரனுடைய அந்த எம்எல்ஏ குக்கர் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார்ல, மன்னார்குடி எம்எல்ஏ, அந்த காமராஜ் கடத்தப்பட்டிருக்கிறாரு. அவரை குதிரை பேரம் நடத்தப்பட்டிருக்கு அவருக்கு அப்படின்ற செய்தி பேட்டியெல்லாம் டிடிவி தினகரன் பேட்டி கொடுத்தாரு. அதற்கு பிறகு அந்த ஆதரவு கடிதமே போலி கடிதம் அப்படின்னு சொன்னார். அதற்கு பின்னாடி அந்த வீடியோ எடுக்கப்பட்டது, அது எல்லாமே ஏஐயில் செய்யப்பட்டது அப்படின்னாரு. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளால் பார்க்க முடிஞ்சது இல்லையா? அப்போ இந்த விவகாரத்தில் அவர் சொன்ன விஷயங்களில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்னு தெரியல. அது ஒரு பார்ட் இருந்தாலும் கூட இதில் ஒரு கிளாரிஃபிகேஷனை டிவிகே தரப்பில் ஆளுநர் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்போது அந்த கிளாரிஃபிகேஷன் முறையாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஆட்சி அமைக்க அழைக்கவும் செய்வார். அது மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் இருந்த போதிலும் இதை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கலை. டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை பெருசாக எடுத்துக்கலை. அதை கன்சிடர் பண்ணாமல் ஓகே பெரும்பான்மை இருக்குது, ஆட்சி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் ஆளுநருக்கு தோணுது அப்படின்னா அவர் ஆட்சி அமைக்க கூப்பிடலாம். ஆனால்
இந்த ஒரு சிக்கலையும் சேர்த்து தான் இதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. இல்லை, அது இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அதை புறந்தள்ளிடவும் முடியாது. ஏன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் ஆயிருக்குன்ற போது அதை ஆளுநர் விசாரிக்க வேண்டிய தேவையும் இருக்குது, சூழலும் இருக்குது. அண்ட் மோரோவர் வந்து இப்போ ஆதரவு கொடுத்துருக்கிறவங்களோட அந்த ஆதரவு கடிதத்தினுடைய பின்னணியும் நீங்கள் வந்து ஆய்வுக்குட்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லும் பொழுது அதுக்கான ப்ராசஸ், அதுக்கான ஒரு டைமிங் அப்படிங்கிறது எடுத்துக்கும். இப்போ இந்த இடத்துல ஆளுநரோட செயல்பாடுகளை நம்ம உற்று கவனிச்சோம்னாலே என்ன தெரிய வருது அப்படின்னா, ஒரு காலதாமதத்தை நோக்கி நகர்றாங்களோ அப்படிங்கிறது தான் தெரிய வருது. இப்போ அதில் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்துக்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் கூட இப்போ ஆட்சி அமைக்க இருக்கும் புதிய அரசுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்த சொன்னார். நம்ம சைடில் ஏடிஎம்கே சார்பாக ஏதோ எம்எல்ஏக்கள் எல்லாம் கூப்பிட்டு கூட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆலோசிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதை கூடுதலாக திருமாவளவன் அவர்களும் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிவிச்சிருக்கிறார். தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைக்கிறதுக்கு நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இது உண்மையிலே வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட இன்னைக்கு உள்ளே போய் அமைச்சரவையில் இடம்பெற்று அதற்கான ஒரு விஷயத்தை வந்து உரிமை கோர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போது அதனுடைய அந்த நகர்வுகள் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறதா இருக்கட்டும், அரசு செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், முக்கியமான மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது இல்லை எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணுறதில்ல முக்கியமான கட்சிகளாக கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் இருக்குது. அப்போது அந்த இதில் பார்க்கும்பொழுது எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் ஆதரவு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு ப்ளஸ்ஸாக தான் அந்த கட்சிகளுக்கு பார்க்கப்படுது. ஆனால் டிவிகேவுக்கு இது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. இதில் கத்தியில் நடக்கிற மாதிரி தான். ஒரு பக்கம் திமுக ஒரு வலுவான எதிர்க்கட்சி, இன்னொரு பக்கம் கூடவே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதாவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கட்சிகள். இந்த நெருக்கடியை வந்து அவர் எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தேவையும் இருக்குது. அதே நேரத்தில் அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த கட்சிகள் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயங்களை அவர் வந்து காது கொடுத்து கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, அதுக்கான சொல்யூஷனை உடனே நடத்துவதற்கான தேவைகளும் இருக்குது. அதுக்கான ஒரு நிர்பந்தமும் அவருக்கு இருக்குது இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தடுத்த கட்ட சூழலில் ஆட்சி இந்த ஒரு ஹனிமூன் பீரியடுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த 6 மாத காலகட்டங்களில் என்ன வேணால் நடக்கலாம். ஏன்னா கரெக்டாக 118 சீட் தான் இருக்குது. இதில் ஒரு ஆள் வந்து இப்போ குறைஞ்சாலும் கூட மிகப்பெரிய அளவில் சிக்கல் வந்து டிவிக்கு ஏற்படும். அடுத்து பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான ஒரு ஆளுநர் வந்து அடுத்து அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சட்டமன்றத்தில் பெரிய பிரச்சனைகளாக எழுப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிவி சண்முகம் மேட்டுக்கு வரலாம். ஆமாம், இப்போது சிவி சண்முகம் அவங்க வந்து ஒரு பக்கம் அதிமுக, அவங்க சிவி சண்முக தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 36 பேருன்னு நினைக்கிறேன். லீமா ரோஸ் அவங்களாம் கூட அதில் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு 36 பேர் வந்து ஒரு தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன்னா அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவரை எதிர்த்து மொத்தம் 43 எம்எல்ஏக்கள் தானே. ஆமாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக மட்டும் 43 எம்எல்ஏ. ஆமாம், இப்போ அவங்க தனியாக வந்து பண்ணுறாங்க அப்படின்ற போது இப்போ அவங்க எதுவும் விஜயை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்து விஜயை சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு பங்கு ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி வந்து சேர்றாங்கன்னா இப்போ வரைக்கும் ஆதரவு கொடுத்துருக்கிற இடதுசாரிகள் மற்றும் விசிகாவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? அதுவும் இல்லாமல் தாவேகா முதல்ல அவங்க அதிமுகலேருந்து பிரிஞ்சு ஒரு பக்கம் வந்து ஒருவேளை ஆதரவுன்னு கொடுத்தாலும் கூட அதை தாவேகா வந்து அது அதிமுகவினர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்களா? இல்லை அதுக்குள்ளே பிஜேபியினுடைய ஆட்கள் இருக்கலாம், அவங்க வந்தாங்கன்னா நம்ம டைலூட் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைப்பாங்களா? இப்படின்னு 1008 விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து அடுத்த கட்ட நகர்வு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து ஏன்னா நம்ம இது இன்க்ளூடிங் இபிஎஸோட ஆக்ஷன்ஸை பொறுத்தும் கூட நம்ம யோசித்தோம். ஒருவேளை அதிமுக ஏதோ கேம் ஆட போகுதோ அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அவரே வந்து ஆட்சி அமைக்க போகும் கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். பட் தாவேக்கான் குறிப்பில்லைனாலும் அப்படி சொல்லியிருக்கிறாருன்னு வச்சுக்கோம். அப்போது அதிமுக பின்வாங்கிடுச்சா, கேம்லேருந்து வெளியே போயிட்டாங்களா, திடீர்னு வர்ற அந்த கேம்லேருந்து அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டி இருந்தது. இல்லை, அப்போ அவரே உள்ளுக்குள்ளே இப்போ நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இபிஎஸ் அவர்கள் தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்த டெசிஷனையும் எடுக்கலை. ரெண்டாவது, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் உட்பட பலரும் வந்து இன்னொரு டிமாண்டை வச்சுருக்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. திருமாவளவன் அவர்களை வந்து சிஎம் ஆக்கணுன்ற ஒரு இதில் வந்து நம்ம ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து இபிஎஸ் கோபப்பட்டதாகவும் வந்து செய்திகள் வருது. இந்த செய்திகள் எந்தளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஆனால்
ஏதோ ஒரு டிமாண்ட் வந்து சிவி சண்முகம் அவங்களுடைய ஆதரவாளர்கள் மூலமாக வைக்கப்பட்டிருக்கு. அதே வந்து பெரிய அளவில் நெருக்கடியை இபிஎஸ் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. அதில் இபிஎஸ் எந்த ஒரு டெசிஷனுமே எடுக்காமல் வெளில வந்துட்டார் அப்படின்றது தான் இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியுது. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இன்றைக்கி வந்து சிவி சண்முகம் தனியாக திரும்பி ஆலோசனை நடத்துகிறதா இருக்கட்டும், இபிஎஸ் முன்கூட்டியே வந்து அமையக்கூடிய புதிய அரசுக்கு வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி வாழ்த்துக்கள் ட்வீட் போடுறதா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை. அப்படி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி தன்னோட நடவடிக்கை அவ்வளோதான், என்னோட நகர்வுகள் என்னோட ரோல் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தன்னோட வாழ்த்து மூலமாக சொல்லியிருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் சிவி சண்முகமோ கூட இருக்கிறவங்களோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அவங்க வந்து என்னென்ன விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொறுத்திருந்து. நான் முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இந்த காலதாமதம் பண்ணுறதுல தான் ஒரு அதை நோக்கி தான் அவங்களோட நடவடிக்கைகளை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. இப்போது ஐயுஎம்எலும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிறது இப்போ பிரேக்கிங்காக வந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போது அவங்களுக்கான கவுண்ட் அப்படிங்கிறது இப்போ வந்துருச்சு. இப்போ 120 கிட்ட வந்து 120 வந்துருச்சு. அவங்களுக்கு 120 வந்துருச்சு. அதனால இப்போ இன்னும் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொன்னது மாதிரி 118னா எப்போ வேணா பிரச்சனை வரலாம். இப்போ 120 வந்துருச்சு. இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த காலதாமதம் பண்ணுறதை நோக்கி தான் ஆளுநரோட செயல்பாடுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. ஏன்னா வந்து ஏற்கனவே கர்நாடகாவில் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட பெரும்பான்மை நிரூபிக்கலாம் அப்படின்றதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுதான் சட்டம் அதுதான் ஆளுநருக்கு வழங்கக்கூடிய உரிமையும் அதுதான். எந்த கட்சி தனி பெரும்பான்மையாக இருக்கோ அதிகமாக வாக்கு சீட்டுகளை பெற்றுருக்காங்களோ அவங்கள தான் முதல்ல அழைப்பாங்க. எஸ். இப்போ அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் விடுத்துட்டு ஏன் ஆளுநர் இந்த பாதையை சூஸ் பண்ணார்? இப்போது ஏன் காலதாமதம்? இப்போது ஒன்றும் இல்லை, நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த நேரம். இப்போது அவங்களுக்கு தாவேக்காவுக்கான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. பெரும்பான்மை கிடைச்சிட்டாலும் இப்போ அவங்க ஆட்சி அமைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சினாரியோ இருக்குது, ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இன்றைக்கி நைட்டு ஆளுநர் வந்து கேரளா போகிறாரு, அங்கே வந்து அமைச்சரவையெல்லாம் அங்கே அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பி ரிட்டன் இங்கே வருவாருன்றாங்க. அதுக்கு 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ சம்திங் எவ்வளவோ ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஆனால் நம்மளுக்கான டெட்லைன் பீரியடுன்றது 10ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த 10ஆம் தேதியை முன் வச்சு ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது. நம்ம அந்த தகவலை பார்க்க வேண்டியிருக்கு. 10ஆம் தேதிக்குள்ளே பதவி ஏற்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு. தமிழக சட்டமன்றத்தினுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது வர 10ஆம் தேதியோட முடிவடையுது. அப்போது 10ஆம் தேதிக்குள் யாரும் பதவி ஏற்கலை அப்படின்னா ஜனாதிபதி ஆட்சியான ஆர்டிகிள் 356ஐ தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆளுநர் கடிதம் எழுதுவார், குடியரசுத் தலைவருக்கு எழுதுவார். எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வாங்க முயற்சிக்கிறார்கள், குதிரை பேரம் நடக்கிறது, தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவுகிறது, இதெல்லாம் அவர் வந்து மேற்கோள் காட்டலாம். அதையும் மேற்கோள் காட்டலாம். தமிழக சட்டமன்றம் செயல்படாது, நமக்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் ஏற்றுவார்கள். அப்போ 6 மாதத்திற்கு ஒரு முறை குடியரசுத் தலைவர் ஆட்சியை புதுப்பித்து கொண்டே செல்வார்கள். 3 ஆண்டுகள் வரை தேர்தல் நடத்தாமல் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஒரு மாநிலத்தில் அமலில் இருக்கலாம். தமிழகம் அப்போது இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கும் பொழுது தமிழகம் வந்து டெல்லியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு. அப்போது 10ஆம் தேதிக்கு அப்புறம் இதை காலதாமதம் ஏற்படுத்தி அப்போ 10ஆம் தேதிக்கு அப்புறம் இப்படியான ஒரு விஷயத்த பண்ண பார்க்குதா பாஜக அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த 10ஆம் தேதி அப்படிங்கிற டெட்லைன் வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்மான விஷயம்னு தெரியல. ஏன்னா ஆட்சி முடிவடைகிறது 10ஆம் தேதி. ஆனால் அதற்கு பிறகான காலகட்டங்களில் கூட ஆட்சி அமைப்பு பதவியேற்பு விழா நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே நடந்திருக்கு, கடந்த காலங்களில் நடந்திருக்கு. பெரும்பான்மையை இதற்கு முன்னாடியே நிரூபிக்கணுங்கிற தேவை தான் இப்போ இதுக்கு இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்துருச்சு. அந்த அடிப்படையில் போய் ஆளுநரை சந்திச்சு அவங்க வந்து ஆதரவுக்கு தங்களுடைய கட்சி கூட்டணி கட்சியுடைய ஆதரவோடு சேர்த்து 120 சீட்டுக்கு போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அதுக்கான விளக்கத்தையும் வந்து ஆளுநர் மாளிகை தரப்புலேருந்து கொடுத்துருவாங்க. அதற்கு பிறகு வந்து அவர் போயிட்டு அங்கே கேரளா போயிட்டு வந்து கூட அழைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த போர்ஷன்லையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அந்த டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏ வந்து இடையில குதிரை பேரம் நடத்தப்பட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சார்ல. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழலில் இதுக்கான கிளாரிஃபிகேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அந்த நகர் மேலே நின்று அந்த புள்ளியில இருந்து நம்ம இந்த காலதாமதத்தையும் இந்த சட்டத்திட்டங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து இப்படி ஒன்று கொடுக்குறாரு. அதற்கு முன்னதாகவே ஆளுநர் வந்து நீங்கள் பெரும்பான்மையை நிரூபிங்க பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்தா போதுமானதுன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது நீங்கள் பெரும்பான்மையை காட்டுங்க அப்படின்னு தொடர்ந்து அதையே கேட்டு திரும்ப அனுப்புகிறாங்க. அண்டு அதையே கேட்டு திரும்ப அனுப்பும்போது இந்த பக்கம் டிடிவி என்டிஏ கூட்டணியில் இருக்கிற டிடிவி வந்து அவருடைய அந்த எம்எல்ஏவை வச்சு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அதற்கான விசாரணை காலகட்டம்னு ஒன்று இருக்குது, ஒரு டைம் எடுத்துக்கும். நம்மளுக்கு இந்த 10ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இதை இன்றிரவே இவர் கேரளா போகிறது அப்படின்ற ஒரு விஷயம், இது எல்லாமே ஒரு நெருக்கடியான சூழல், டைமை பேஸ் பண்ணினா ஒரு நெருக்கடியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இது அப்போ 10ஆம் தேதிக்குள்ளே இது பண்ண ஒருவேளை நீங்கள் சொன்னது மாதிரி 10ஆம் தேதிக்கு முன்பாக
பெரும்பான்மையை நிரூபித்து அண்ட் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்துச்சு இல்லை, அந்த கம்ப்ளைண்ட்லேயும் ஒரு விளக்கம்லாம் பெறப்பட்டு ஆகிவிட்டது அப்படின்னா வேணா அதுக்கப்புறம் சரி ஓகே அப்போ 10ஆம் தேதி ஓகே இதோட இது ஃபினிஷ் ஆயிடுச்சு, நீங்கள் டேட் மட்டும் நான் இந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன், ஒரு 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ பதவி பிரமாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட பிரச்சனை முடிஞ்சுது. ஆனால் இந்த எந்த புள்ளிகளும் எட்டப்படாத பட்சத்தில் இன்னமும் நாம் வந்து உறுதி செஞ்சுக்க முடியாது. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு அவர் வந்து அந்த உறுதிமொழியை இது பண்ணிவிட்டு பதவி பிரமாணம் ஏற்று அந்த டாக்குமெண்ட்டில் சைன் போட்டால் தான் ஆமாப்பா தாவேக்கா வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு திக்குன்னு தான் இருந்துக்கிட்டே இருக்குது. சுச்சுவேஷன்ஸ் அப்படி தான் ஓடிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஆர்கனைஸ்டாக ஆகக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணி திமுகவும் களத்தில் இறங்க ஆரம்பிச்சோம். ஏன்னா ஆளுநருக்கு எதிராக ஏற்கனவே கடந்த காலங்களில் கடுமையான போராட்டங்களை முன்வைச்ச மாநிலம். அப்போ அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அது வந்து இவங்க ஜனாதிபதி ஆட்சியை ஒரு வேளை வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இன்னும் மூர்க்கத்தனமாக மாறும். போராட்டம் கடுமையாக இருக்கும். எமர்ஜென்சி பீரியடில் எப்படி வந்து தமிழ்நாடு தொடர்ந்து போராடிச்சோ அது மாதிரியான ஒரு போராட்ட வடிவமாக தமிழ்நாடு மாறக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். ஆனால் அப்படியான ஒரு சூழல் உருவானுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஒரு மோசமான சூழலாகவும் இருக்கும். ஏன்னா பல தலைவர்கள் வந்து கைது செய்யப்படலாம். இன்றைக்கி வந்து அரசாங்கத்துக்கு குறிப்பாக வந்து மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடிய பலர் மீதும் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்படலாம். இன்னும் ஒரு படி மேலே பத்திரிகையாளர்கள் மேலே கூட வந்து அந்த வழக்குகள் பாயலாம். பத்திரிகையாளர்களுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாகும் இந்த மாதிரியான ஒரு சூழலாம் உருவாகும் போது. அந்த மாதிரியான சூழல் இது வரைக்கும் ஆகாது. நம்ம அந்த கற்பனையையும் சேர்த்தே பார்க்க வேண்டியது இருக்கிறனால நம்ம இதையும் பேசியாக வேண்டிய தேவை இருக்குது. பேசுகிறதுலாம் வந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ். ஆமாம், பட் ஆனால் அது நடக்காதுன்னு நம்புவோம். நம்ம பார்க்கலாம் இப்போது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து. பதவி அது அநேகமாக பதவி ஏற்புக்கான விஷயம் ஆளுநரை சந்திச்சாருன்னா எல்லா முடிவுகளும் தெரிய வந்துடும். பார்க்கலாம். அநேகமாக இன்று இரவு சந்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தொடர்பான அறிவிப்புகள் அடுத்து வரலாம்னு நினைக்கிறேன். பொறுத்து ஓரிரு நிமிடங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. மறுபடியும் அடுத்த கட்ட பரபரப்பான தகவல்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.